ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு ஆலோசனை. மணி அடிப்போமா ஒவ்வொரு நேரத்திலும், அல்லது கொம்பு ஊதுவோமா? அரசவை காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், கொம்பு ஊதுவார்கள். ஏதாவது முக்கிய அரசாங்க அறிவிப்பு செய்யும் போது கொம்பு ஊதுகிற பழக்கம். அப்படி கொம்பு ஊதி மக்களை அழைப்போமா? மணி அடித்து அழைப்போமா? தீப்பந்தத்தை ஏற்றி குன்றின் மீது நின்று கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து பாங்கோ செய்யும், இதுதான் தொழுகையுடைய நேரம் என்று சொல்லுவோமா என்று எல்லோரும் கலந்து ஆலோசிக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன், இப்படிப்பட்ட வாசக அமைப்பு முறையெல்லாம் அந்த கனவில் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை அங்கீகரித்து அந்த பாங்கு யார் சொல்லுவது, அதுதான் முக்கியமான விஷயம். யார் சொல்லுவது? எனது பிலால் சொல்ல வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு அவர் ஆரம்பித்த அந்த பாங்கு உலக அழிகிற நாள் வரை சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். துவக்கியவர் நம்முடைய பிலால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு யார் சொல்லுகிறாரோ அந்த பாங்கோசையை கேட்கின்ற உயிர் உள்ள உயிர் அற்ற காய்ந்த ஈரமான அனைத்து பொருள்களும் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லுகிற நபருக்குரிய சிறப்பு, பாங்கு சொல்லுகிற நபருக்குரிய சிறப்பு தொலை வருகிற மக்களுக்குரிய கூலியை போல அவருக்கும் கூலி உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஅத்தினுக்குரிய சிறப்பு, பாங்கு சொல்லுகிற மனிதர் மறுமை நாளில் நீண்ட கழுத்துடைய அழகாக மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிறப்புக்குரிய பரிசை பெற்றவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூலை சார்ந்தே வாழ்க்கை நடத்துகிற ஒரு பாக்கியத்தோழர். அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அவருடைய காதிலே விழுகிறது. பிலாலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார். என்ன யா ரசூலல்லாஹ், நான் நேற்று இரவு கனவு கண்டேன். அந்த கனவில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். எடுத்து காட்டப்பட்டது உம்மு சுலைம் அவர்களுக்கு சொர்க்கம். அப்படியே அந்த தாயை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிற்றன்னையும் கூட, பால் குடித்த சகோதரி என்கிற அடிப்படையில் சிற்றன்னை என்பது கூட, ருமைசா என்கிற பட்டப்பெயர். ருமைசாவை சொர்க்கத்திலே பார்த்து திரும்பும் பொழுது ஒரு மாளிகையை பார்க்கிறேன். அந்த மாளிகையை ஒரு பெண்ணொருத்தி பாதுகாத்துக் கொண்டிருந்தாள், ஹூருல் ஈன். ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், யார் இந்த மாளிகை, யாருக்கு இந்த மாளிகை, இந்த பெண் யார் என்று கேட்டேன். இந்த மாளிகை வேறு யாருக்காக வேண்டியும் அல்ல, மதீனாவில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய உமருக்குரிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உமர் அவர்கள் சபையிலே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, உங்களுடைய மாளிகைக்குள்ளே போய் சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உமராகிய நீங்கள் ரோசக்காரராயிற்றே, எனது அனுமதி இல்லாமல் எனது வீட்டுக்குள் எப்படி போனீர் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்றார்கள். அழுகிறார்கள் உமர் அவர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதா கோபப்பட போகிறேன். அழுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொன்னார்கள், பிலாலே, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்திலே கேட்டேனே, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேனே, இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்ததிலே இருந்து தொடர்ந்து நீங்கள் செய்த நற்கர்மம் எது, எந்த நற்கர்மம் அந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்று தந்தது என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தில் இணைந்ததிலே இருந்து ஒலு செய்தால் 2 ரக்காத்து தொழுவேன். ஒலு செய்தால் 2 ரக்காத்து தொழுவேன். அது ஒலுவுக்குரிய தொழுகை, முன் சுன்னத் அல்ல. ஒவ்வொரு தொழுகைக்கு முன் சுன்னத்துகள் உண்டு. ஒலுவுக்குரிய தொழுகையாக 2 ரக்காத் நான் தொழுது வருவேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தில் இணைந்தது மட்டுமல்ல, அவர் காலடித்து வைத்ததிலே இருந்து அவர் மரணிக்கின்றவை அவருடைய ஒவ்வொரு துறையை பார்த்தாலும் தியாகம் செய்கிற இடத்திலெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு பட்டினி கிடக்கிறாரோ அந்த சபையில் பிலால். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகிறாரோ அங்கெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா சென்ற பிறகு அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் சகோதரர்கள் என்று ஒவ்வொரு நபர்களையும் சகோதரர்கள் ஆக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி சகோதரர்கள் ஆக்கிய பிறகு மீதம் ஒரு 80 தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் மதீனாவிலே யாருக்கும் சகோதரர்களாக ஆக்க முடியவில்லை. காரணம், அன்றைக்கு முஸ்லிம்கள் அவ்வளவுதான் இருந்தார்கள். மீதமுள்ள 80 பேர்களையும் நான் பாதுகாக்கிறேன் என்று திண்ணையில், தன்னுடைய பள்ளிவாயில் ஒரு திண்ணையை ஏற்படுத்தி அந்த திண்ணையில் தன்னுடைய 80 தோழர்களையும் படுக்க வைத்து பாதுகாத்து கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல பாதுகாத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனா சென்ற பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய ஒருவருடைய உணவு 2 பேருக்கு, இனி நாள் முதல் 2 பேருடைய உறவு 3 பேருக்கு,
3 பேருடைய உணவு 4 பேருக்கு. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு உணவு வீட்டிலே இருந்தால் அவர் எனது திண்ணை தோழர் ஒருவரை அழைத்து செல்லட்டும், 2 பேருக்கு உணவு இருந்தால் எனது திண்ணை தோழர் 3 பேரை அழைத்து செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார். மீதமுள்ள தோழர்களுக்கெல்லாம் பேரித்தம்பழத்தை உணவாக கொடுத்தார். எத்தனை பேரித்தம்பழம்? ரமலானுடைய மாதம் இந்த மாதம் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும். நோன்பு திறக்கும் பொழுது குறைந்தது நாம் 5 பேரித்தம்பழம் 10 பேரித்தம்பழம் சைட் டிஷ்ஷாக, கஞ்சிக்கு துணை சாதனமாக நாம் அந்த உணவை அருந்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பழம் தான் எங்களுக்கு ரேஷன் திட்டம், உணவு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பேரித்தம்பழத்தை உண்டு 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 உடம்பெல்லாம் இறுகி விட்டது, மலமெல்லாம் இறுகி விட்டது, யா ரசூலல்லாஹ், நீர் கலந்த உணவு எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஆடை இல்லையே, ஆடை கிடைக்காதா என்று சஹாபாக்கள் கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், வீடு இல்லையே, மழை வெயில் என்று பாராமல் திண்ணையிலேயே படுத்துக் கொடுக்கிறோமே என்று கேட்பார்கள். அப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இப்படி கேட்டால் உடனே கொஞ்சம் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று எல்லோரையும் அமர வைத்து ஒரு பயான் செய்வார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இருக்க வைத்து உங்களுக்கு தராதவனான் நான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிலாலை தெரிந்து கொள், தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், கௌபாவுக்கு அணிவிக்கின்ற ஆடை எப்படி சிறந்த ஆடையோ அதை விட சிறந்த ஆடையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிச்சயம் தருவான், இந்த மார்க்கம் வளர்ந்தே தீரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்கள் யாராவது வந்தால் வீட்டிலே இருந்தால் வாங்கி கொடுப்பார்கள், தோழர்களிடமிருந்து வாங்கி கொடுப்பார்கள், பள்ளியிலே அறிவிப்பு செய்து அந்த தோழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். ஒரு நாள் ஒரு முனாஃபிக்கிடமிருந்து ஒரு ஏழை எளிய ஒரு தோழர் வந்து விட்டார். தோழர்களிடத்திலே காசு பணம் இல்லை, வீட்டிலும் இல்லை. பிலாலை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் அவர்களே, யாரிடமிருந்தாவது காசு பணத்தை பெற்று என்னிடத்திலே கடனாக வாங்கி தாருங்கள், தோழர்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்ல பிலால் அவர்கள் கடனாக வாங்கி கொடுத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கடனுக்குரியவர் வந்து ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் பிலாலை பார்த்து. பிலாலே, அன்றைக்கு வாங்கிய காசுங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னார், ஆகவே தான் நான் வாங்கினேன், குறித்த காலத்தில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார். நாள் நெருங்கி விட்டது, 3 நாள் 4 நாள் தான் அவகாசம் இருக்கிறது. அந்த முனாஃபிக் வந்து பிலால் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பிலாலே, வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் நீ திரும்ப தராவிட்டால் வாங்கிய கடனுக்காக உன்னை நான் அடிமையாக மதீனாவிலே வைப்பேன் என்றார். சுபஹானல்லாஹ், காலாகாலமாக அடிமையாகவே தன்னுடைய குடும்பமும் தானும் வாழ்ந்து மதீனாவில் இப்பொழுதுதான் சுதந்திரமாக இருந்த ஒரு நிலையில் மீண்டும் நம்மை அடிமைப்படுத்த போகிறானே ஒரு பாவி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்தார். யா ரசூலல்லாஹ், என்ன கொடுமை, யா ரசூலல்லாஹ், என்ன கொடுமை, இந்த பிலால் மீண்டும் அடிமையாக வேண்டுமா யா ரசூலல்லாஹ், என்ன பிரச்சனை, வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காவிட்டால் உன்னை நான் அடிமைப்படுத்துவேன் என்று எச்சரிக்கிறான் அந்த பாவி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க எண்ணம் யாருக்காவது இருந்தால் அவர்களுடைய கடனை திரும்ப கொடுக்க அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் வாங்கும் போது அந்த கடனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு முழு முயற்சியை நீங்கள் எடுக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை மறந்து விட்டீர்களா பிலால் அவர்களே? ஒரு நாள் தாண்டியது, 2 நாள் தாண்டியது, பிலால் அவர்களுக்கு ஒரே பதட்டம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நாளைய தினம் அடிமையா, நாளைய மறுதினம் அடிமையா, கடன் திரும்ப கொடுக்காவிட்டா நம்முடைய நிலைமை என்ன என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வர அந்த அன்பளிப்பை பிலாலிடத்திலே கொடுக்க பிலால் சொல்லுகிறார், அந்த முனாஃபிக்கை தேடி மதீனா எங்கும் நான் பல இடங்களிலும் சுற்றித் திரிந்தேன். காரணம், 2 நாள் தான் இருந்தது நான் அடிமையாக போவதற்கு. ஓடி போய் அவனிடத்திலே கொடுத்த அன்றைக்கு எனக்கு இருந்த மகிழ்ச்சியை போல வேறு என்றைக்கும் நான் மகிழ்ச்சி அடைந்ததே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே வந்து போனதுண்டு தோழர்களே. இப்படித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பத்ரு போர் நடக்கிறது. பத்ரு போரில் எல்லோரும் பங்கெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே எல்லா தோழர்களைப் போல இந்த பிலால் அவர்களும் இருந்தார்கள். பத்ரு போர் முடிந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற நபித்தோழர் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமல்ல. வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம்.
அவர் பத்ர் போரில் உமையாவை மட்டும் பாதுகாத்து விட்டார். என்ன காரணம்? மக்கத்து குறைஷிகளிடத்திலே ஒரு பண்பு இருந்தது, உயர் பண்பு. என்ன பண்பு? வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அதை பாதுகாப்பார்கள். உமையாவை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பத்ர் போரில் பாதுகாக்க என்ன காரணம் என்றால், உமையாவும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபும் நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. மக்காவில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள், செல்வங்கள் எல்லாம் மக்காவில் இருந்தது. உமையாவிடத்திலே சொன்னார், இதை நான் பாதுகாப்பேன். உமையா சொன்னார், மதீனாவில் எனது குடும்பம் உண்டு, எனது சொத்துண்டு, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு. இருவரும் எழுதி ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்த நகல் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதன் அடிப்படையில் பத்ர் போர்க்களத்தில் உமையாவுக்கு ஒன்றுமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமையாவை பாதுகாத்து வைத்திருந்தார். பார்வையில் பட்டது பிலால் அவர்களுடைய பார்வையில். இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உமையாவை பாதுகாக்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்த வாக்குறுதி மீறப்படக்கூடாது. வாக்கு மாற்றம் என்பது இஸ்லாத்தை தகர்த்தவனை போலாவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக வேண்டி உமையாவை பாதுகாக்க எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் இரவில் மட்டும் எழுந்து போய் உமையாவை பாதுகாப்பதற்காக வேண்டி கிட்ட போகிற நேரத்தில் பிலால் பார்த்து விட்டார். அன்சாரிகளே, முஹாஜிர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இதோ காலமெல்லாம் இந்த பிலாலை அடிமையாக்கி சித்திரவதை செய்து கொண்டிருந்த இந்த உமையா உயிரோடு வாழும் காலமெல்லாம் இந்த பிலாலுக்கு நிச்சயம் சமாதானமே கிடையாது. இந்த பிலாலுக்கு சமாதானம் தர விரும்புவோர் இல்லையா, இந்த பிலாலுக்கு சமாதானம் தர விரும்புவோர் இல்லையா என்றவுடன் உறங்கிக் கொண்டிருந்த தோழர்கள் எல்லாம் கண் விழித்து பார்க்கும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு அருகில் உமையா இருப்பதை பார்த்தார்கள். ஓடி போய் எல்லோரும் கொன்று விட்டார்கள். அவனை கொல்லுகிற அந்த பங்களிப்பில் பிலால் ரலியல்லாஹுடைய பங்களிப்பு உண்டு. சந்தோஷம் அடைந்தார். ஏகத்துவத்தை ஏற்றேன் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி சொல்லனா துன்பலம் கொடுத்த இந்த மிகப்பெரிய கொடுங்கோலன் இந்த போரில் கொல்லப்பட்டான் என்கிற ஒரு சந்தோஷம் பத்ர் போர்க்களத்தில் எனக்கு எழுந்தது. திரும்ப நான் வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மெல்ல மெல்ல நான் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண சம்பவம். அது ஒரு பாடமாக பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்பது ஏதோ ஹதீசுகளை பார்த்து படித்து கேட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு உருக்கமான உரை நிகழ்த்துகிற ஒரு பாடம் அல்ல. நீங்கள் அங்கேயே செல்ல வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். தினசரி அல்லாஹ்வுடைய ரசூலோடு பழகுகிற தோழர்களுடைய உள்ளத்திற்குள் நீங்கள் சென்றால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு இந்த பூமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பதை அப்பொழுதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாங்க முடியாத அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் செய்தியை கேட்டவுடனே மயக்கம் போட்டு விழுந்த வீர தீர சிங்கங்கள் எல்லாம் மதீனாவிலே இருந்த காலம். அந்த காலம் பச்சை குழந்தை அழுவதை போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்று மதீனத்து தோழர்கள் சொல்லுகிறார்கள். அத்தோடு ஒரு முடிவெடுத்து விட்டார், இனி மதீனா நகரில் தான் பாங்கு சொல்ல போவதில்லை என்று. என்ன காரணம்? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபியினுடைய பெயரை அந்த பாங்கில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே. சொல்லுகிற சக்தியும் இல்லை, கேட்கிற ஆற்றலும் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி பாங்கு சொல்ல முடியாது என்று தீர்க்கமான முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது போய் முறையிட்டு விடுகிறார். அபூபக்கரை என்னை விட்டு விடுங்கள், இந்த மதீனாவில் இருக்க இனி எனக்கு மனம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மன்னரையை பார்த்து பார்த்து வாழ்வதற்கு எனக்கு மனம் இல்லை. பாங்கு சொல்ல எனக்கு மனம் இல்லை. இனி என்னால் பாங்கு சொல்ல முடியாது என்று போய் கலீஃபாவிடத்திலே முறையிட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பு தோழர், பாசத்திற்குரிய தோழர், அதிக நேசம் வைத்த அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார், பிலாலே என்ன சொல்லுகிறீர்? பிலாலே, நீங்கள் பாங்கு சொல்லாமல் வேறு யார் பாங்கு சொல்லுவது? நீங்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு தோழர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் பள்ளியை கட்டி பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற திட்டம் வகுத்த உடனே முதலில் உங்களை அல்லவா சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா மக்கத்து வெற்றி நடந்ததா இல்லையா? மக்காவுடைய வெற்றி நடக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னால் முதல் சஃபில் யார் நின்றார்கள்? உசாமாவும் நீங்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 10,000 படை வீரர்களோடு மக்காவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது தனது வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா, செல்ல பிள்ளை,
தனது மகன், வளர்ப்பு மகன் அடிமையுடைய மகன் உசாமா, அவரை வலது புறத்திலும் உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் இடது புறத்திலும் நிறுத்தி மக்காவுக்குள் நுழைந்த அந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பிலாலே. ஆம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவுக்குள் நான் நுழையும் பொழுது நான் பட்ட அந்த துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் நினைத்து பார்த்து கொண்டே நுழைந்தேன். நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை பழிக்கு பழி வாங்குவார். அம்மார் அவர்களை கொடுமை செய்தவர்கள் இருந்தார்கள், யாசிர் சுமையா அவர்களை கொலை செய்தவர்கள் இருந்தார்கள், பிலால் அவர்களை ஓட ஓட அடித்தவர்கள் எல்லாம் அன்றைக்கு கொம்பாதி கொம்பனாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் நினைத்தார்கள், பிலாலும் அம்மாரும் அவர்களோடு வருகிறவர்களும் நம்மை நிச்சயம் இனங்காட்டி கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பழிக்கு பழி முஹம்மது வாங்குவார் என்கிற திட்டத்தோடு எல்லோரும் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் கதவை திறந்து நுழைய சாவியை கொண்டு வருமாறு ஆணையிட்டார். சாவி வந்தது. திறக்க சொன்னார் என்னிடத்தில். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்தார்கள். கதவு திறக்கப்பட்டு உள்ளே இருந்த 360 சிலைகளும் சத்தியம் வந்தது அசத்தியம் ஒளிந்தது என்கிற இறைவசனத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 360 சிலைகளையும் அப்புறப்படுத்தி முதலில் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து சென்றது இந்த பிலாலை தான். அந்த காபாவுக்குள் இப்னு உமர் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா அவர்களும் அந்த புனிதமிக்க காபாவுக்குள் உள்ளே சென்று 360 சிலைகளையும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலோடு 2 ரக்காத்து தொழுது காபாவுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு பாங்கு சொன்ன அந்த காட்சி மக்காவிலே கூடி கொண்டிருந்த 10,000 தோழர்களுடைய கண்களையும் கலக்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்றைக்கு குறைசிகள் சொல்லுகிறார்கள், ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த குறைசிகளில் ஹாரிஸ் என்பவர் சொல்லுகிறார், இந்த அடிமை பிலாலுடைய இந்த வாசகத்தை கேட்கவா அல்லாஹ் இந்த மக்காவில் எங்களை உயிரோடு வாழ வைத்திருக்கிறான், என்ன கொடுமை என்று காதில் கை வைத்தானாம் அவன். இந்த முஹம்மதுக்கு உயர்குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் இல்லையா இந்த பாங்கோசை சொல்ல? நாங்கள் கட்டி காப்பாற்றி பராமரித்த இந்த காபாவுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு ஒரு அடிமையா பாங்கு சொல்ல வேண்டும்? இந்த காட்சியை பார்க்கவா அல்லாஹ் எங்களை உயிரோடு வாழ வைத்திருக்கிறான், சாகலாமே இதற்கு பதிலாக என்று குறைசிகள் வெம்பி எழுந்த காலம் அந்த காலம். நினைத்து பார்க்கிறார் பிலால். இப்படியெல்லாம் எல்லா இடங்களிலும் எங்கே பிலால் என்று என்னை முன்னிலைப்படுத்திய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவில் என்னால் வாங்கு சொல்ல முடியாது என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், அதை நினைத்து பாருங்கள், இதை நினைத்து பாருங்கள். இந்த பள்ளிவாயில் கட்டிய காலத்திலே இருந்து ஃபஜ்ரிலிருந்து இஷா வரை உங்களை தவிர வேறு யார் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள்? எல்லா தோழர்களும் உங்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துக்கு பிறகு உங்களை குடும்பத்து உறுப்பினர்களை காட்டிலும் நேசிக்க நாங்கள் இல்லையா என்றெல்லாம் சொன்னபோது பிலால் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப கேட்டார். அமீருல் முஃமினீன் அவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்களே, மக்காவா நகரில் என்னை நீங்கள் அடிமை விட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றால் என்னை விட்டு விடுங்கள், அல்லது உங்களுக்காக வேண்டித்தான் அடிமை விட்டீர்கள் என்றால் என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் உன்னை நான் அடிமை விட்டேன், எனக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் உங்களை நான் அடிமை விட்டேன், எனக்காக வேண்டி நிச்சயம் அல்ல. இருந்தாலும் அமீர் என்கிற அந்தஸ்தோடு மட்டுமல்ல, நட்பு என்கிற ஒரு காரணத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த நாமெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கம் உயிர் வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பாங்கு சொல்லப்பட வேண்டும், முஅத்தினாக நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கட்டாயப்படுத்த மீண்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் 2 ஆண்டு காலம் மதீனாவிலே பாங்கு சொன்னார். உமருடைய ஆரம்ப காலம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணித்த பிறகு உமர் அவருடைய ஆட்சி காலம் வந்தது. உமர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஆரம்ப நேரத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள் தெரியுமா? மன்னாதி மன்னரெல்லாம் அனுமதி பல நாள் பெற்றுத்தான் உமர் அவர்களை பார்க்க முடியும். பெயரை கேட்டாலே பல மாத தொலைவு தூரத்தில் இருக்கிற எதிரிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிற அளவுக்கு அவர் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் இன்னொரு பாதையில் ஓடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருக்கு அருகில் வலதும் இடதுமாக 2 இருக்கைகள் எப்பொழுதும் இருக்கும். ஒரு நாள் அபூ சுபியான் அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார், ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த அபூ சுபியான் உமர் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சந்தோஷமாக வந்தார். வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுடைய அனுமதியை எதிர்பார்த்து, நாம் குறைசி தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்,
ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்திருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து பெருவீதியில் வைத்து ஒரு அறிவிப்பு செய்தார். அபூ சுபியானுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்த மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்றார். அப்படி முன்னிலைப்படுத்திய நாம் என்று தன்னைத்தானே அவர் ஒரு பில்டப் கொடுத்து உமர் அவருடைய மாளிகைக்கு வெளியே அனுமதி எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதோ வருகிறார்கள் அந்த 2 அடிமைகள். மக்கத்து பெருவீதியில் யாருடைய கண் முன்னால் யாரால் கொடுமை செய்யப்பட்டார்களோ அந்த சுஹைப், அந்த கப்பாப், அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யாருடைய அனுமதியும் இல்லாமல் கோட்டைக்குள் நுழைவதை பார்க்கிறார் அபூ சுபியான். நேராக போய் உமர் அவர்களுடைய மாளிகைக்கு அருகிலே போய் அவருடைய இருகைக்கு அருகிலே போய் வலதும் இடதுமாக 2 தோழர்கள் கப்பாப் அவர்களும் பிலால் அவர்களும் அமர்கிறார்கள். சபையிலே நின்று கொண்டிருக்கிற அபூ சுபியானுடைய வாய் மெல்ல மெல்ல முணுக்க ஆரம்பித்தது. என்ன கொடுமை! நாமெல்லாம் நிற்கும் பொழுது எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு இந்த கலீஃபாவிடத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்தா என்று கேட்டபோது அங்கே நிற்கிற ஒரு நபி தோழர் சுருக்கென ஒரு பதில் சொன்னார். தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள். உமர் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள். 2 பேரையும் அமர வைத்து அழகு பார்த்த உமர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே நிற்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், மக்காமா நகரில் நம்மிடத்தில் எல்லோரிடத்திலும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னார்கள். ஆனால் நம்மை விட முன்னாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்மை எல்லோரிடத்திலும் தான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை, தௌஹீதை நம்மில் எல்லோரிடத்திலும் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆனால் நாம் ஏற்கவில்லை. இந்த தோழர்கள் ஏற்றார்கள், தியாகம் செய்தார்கள். இவர்கள் என்னுடைய தலைவர் என்றார் பிலால் அவர்களை பார்த்து. யார் தெரியுமா இவர்? எனது தலைவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உரிமை விட்ட எனது இன்னொரு தலைவர் பிலால் அவர்கள் என்று பாராட்டி சீராட்டி சொல்லி வளர்த்தியார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உமரிடத்திலே போய் மன்றாடினார். உமர் அவர்களை என்னால் தாங்க முடியவில்லை, மதீனாவில் என்னால் இருக்க முடியாது, நான் ஷாம் நாட்டுக்கு செல்கிறேன், அங்கு போய் இருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படியாவது எனது உயிரை நான் அழித்தே தீர வேண்டும், நான் ஷாம் நாட்டுக்கு செல்கிறேன் என்று விடாப்புடியாக இருந்து மதீனாவிலே முஅத்தின் என்கிற அந்த அந்தஸ்திலே இருந்து விடுவிக்கப்பட்டு ஷாம் நாட்டுக்கு சென்றார். ஷாம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய அளவிலே பறந்து விரிந்தது. பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்திலே கைப்பற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தில் கைப்பற்றப்பட்டவுடன் அந்த இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அது ஒரு தனி சம்பவம். சுருக்கமாக சொல்கிறேன். பாலஸ்தீனத்தின் அன்றைய ஒரு யூதர் அந்த சாவியை கையிலே வைத்திருந்தார். கலீஃபா உமர் வந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் என்றார். கலீஃபா வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். கலீஃபா சென்றார். சாவி கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய வெற்றி களிப்புக்கு முன்னிலையிலும் எல்லா தோழர்களும் சொன்ன ஒரே செய்தி, இந்த மதீனா, இந்த பாலஸ்தீன பைத்துல் முகத்தஸில் முதல் பாங்கு இந்த பிலாலுடைய பாங்காத்தாக இருக்க வேண்டும். உமர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல மீண்டும் ஒரு சமரச முயற்சி செய்ய பிலால் அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு பாங்கு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எல்லா தோழர்களும் சொல்கிறார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் சொன்ன உடனே மிகப்பெரிய அளவில் சப்தம் போட்டு பிலால் அவர்கள் அழுக, கேட்டவர்களும் அழுக, உமர் அவர்களும் அழுக, குலுகி நிற்கிற எல்லா மக்களும் அழுக. பிலால் அவர்களுடைய அந்த பாங்கை அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸில் அன்றைக்கு நான் இறுதியாக கேட்டேன் என்று தோழர்களும் சொல்ல, பிலால் அவர்களும் சொல்லுகிற சம்பவம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தோழர்களே, 70 வயதில் ஷாம் நாட்டில் மரணமான ஒரு தோழர், ஹிஜ்ரி 20 ஷாம் நாட்டில் மரணமான ஒரு தோழர். அப்படிப்பட்ட அந்த தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பிலால் அவர்களுடைய பெயரை வளர்ந்து வருகிற பிறக்க போகிற நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய குடும்பங்களில் பிறக்க போகிற ஆண் மக்களுக்கு பிலால் அவர்களுடைய பெயரை வைத்து மனமாற நம்முடைய குடும்பங்களிலே பிலால் பிலால் என்கிற வார்த்தை உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களில் ஒலிக்கப்பட வேண்டும். அவருடைய தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும். அவரை போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய மக்களை வளர்த்தி ஆளாக்க வேண்டும். நாமும் அதே போல வாழ வேண்டும் தோழர்களே. அதுபோல நிறைய தோழர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முகவரையும் முன்னுரையும் எழுதிய நிறைய தோழர்கள் உண்டு. அதில் ஒரு தோழர் தான் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கு கண்டாலும் கொன்றே தீர்வேன் என்று சூளுரைத்து இரவு பகலாக மக்காவிலும் ஏன் மதீனா வரை சென்று இரவு பகலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று குவிப்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு நடந்து கொண்டிருந்த ஒரு தோழர் தான் பிறகு இஸ்லாத்தை தழுவிய ஒரு நபி தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று குவிப்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு நடந்து கொண்டிருந்த ஒரு தோழர் தான் பிறகு இஸ்லாத்தை தழுவிய ஒரு நபி தோழர். மக்கள் எல்லாம்
தஞ்சம் புகுந்தார்கள் அபிசீனியாவுக்கு. குறைஷிகளால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட தோழர் அவர். காரணம், அவருக்கு பேச்சாற்றல் உண்டு, யாரையும் வசீகரப்படுத்தி விடுவார், எப்படிப்பட்ட எதிரியையும் தன்னுடைய பேச்சாற்றலால் மயக்கி விடுவார், எப்படிப்பட்ட காரியத்தையும் பேச்சாற்றலால் சாதித்து விடுகிற ஒரு தோழர். மக்காவிலே இருந்து அபிசீனியாவுக்கு அனுப்பி நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே பேசி அவர்களை எல்லாம் திரும்ப வாங்கி வந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரதிநிதியாக குறைஷிகளால் அனுப்பப்பட்ட அந்த தோழர் பிறகு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். அவர் யார், அவருடைய தியாகம் என்ன, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிவோம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.